சில பேர் இதுல வியாக்கியானம் வேற. ஏன் ஹசரத் நம்ம கொடுத்து சோம்பேறியாக்கணும்? நாம கொடுக்கறதுனால தான் அவன் கெட்டு போயிடுறான், சோம்பேறியா போயிடுறான். நம்ம பட்டியா போட்டோம்னா ஏதாச்சும் உழைச்சு சம்பாதிப்பான். அட நீ ஏன்பா அதை பாக்குற? உன் சதகாவுக்கு அல்லா சவாபு கொடுக்குற, அதை பார்த்துக்கிட்டு நீ போகிற. அல்லாஹ் தாலா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலையங்க அது அல்ல, ஒரு இடைப்பேச்சு வந்துட்டு சொல்லிவிடுறேன், உங்க ஈமான ஹயாத்தா பாதுகாத்துக்குங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல சஹாபா பெருமக்கள் தங்களுடைய தான தர்மங்கள்ல ஆரம்பமாக முஸ்லிம்கள்ல ஏழைகளுக்கும் கொடுத்தாங்க, முஸ்லிம் அல்லாத இதர மதஸ்தர்களுக்கும் கொடுத்தாங்க, காபிர்களுக்கும் கொடுத்தாங்க. ஒரு நாள் சஹாபாக்களுக்கு சிந்தனை வந்துச்சான், நம்மளுடைய தர்மத்தை நம்ம காபிர்களுக்கு ஏன் கொடுப்பானே, அதை நம்ம ஏழை முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு வந்தா இந்த தர்மங்களை வாங்குற ஆசையிலேயாகின்னு சில காபிர்கள் ஏழைகள் இஸ்லாம் ஆக மாட்டானா? நான் சொல்றது விளங்குதுங்களா? பாயிண்ட் என்ன? நம்மளுடைய தர்மங்களை நம்ம முஸ்லிம்களுக்கே கொடுக்கறதுன்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டா காபிருக்கு கிடைக்காது. அப்ப காபிர்கள் உள்ள ஏழை மக்கள் என்ன செய்வான்? அட நம்ம சாயிபா போயிட்டா நமக்கு தர்மம் கிடைக்கும், அந்த ஆசையிலேயாகி இஸ்லாம் ஆயிட மாட்டார்களா என்று நினைத்து சஹாபாக்கள் தங்களுக்குள்ளால ஒரு முடிவை செஞ்சுக்கிட்டாங்க. என்ன செஞ்சுக்கிட்டாங்க? இனிமே நம்ம தர்மத்தை காபிருக்கு கொடுக்கறது இல்லை. இங்க முடிவு ஆச்சு, அங்க ஆயத்து இறங்கிருச்சு. இங்க முடிவு ஆச்சு, அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்து கொண்டுகிட்டு இறங்கிக்கிட்டாங்க. என்ன ஆயத்து கொண்டுகிட்டு வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? லைஸ அலைக ஹுதாஹும் அல்லாஹ் தஆலா, என்னுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தர்மத்தை காபிர்களுக்கு கொடுத்தா அந்த ஆசையில இஸ்லாம் ஆயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களே, அவர்கள் நேர்வழி பெறுவது உங்க பொறுப்புல இல்ல. நீங்க இப்படி செய்யறதுனால அவன் நேர்வழியில வந்துருவான்னு நினைக்காது. வருஷக்கணக்கில் நீ கொடுத்தாலும் வாங்கி தின்னுகிட்டு அவன் காபிரா தான் இருப்பான். அதை நினைச்சு உன் தர்மத்தை கொடுக்கறதுனால இஸ்லாம் ஆயிடுவான்னு நினைக்காது. என்ன? ஏன்னா அவன் ஹிதாயத்து உன் தலையில இல்ல, உன் பொறுப்புல இல்ல. ஹிதாயத்து அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, அது நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அதனால நீங்க அவன் இஸ்லாம் ஆயிடணுங்கிறதுக்காக தர்மத்தை நிறுத்தாதீங்க, நீங்க தர்மத்தை அல்லாஹ்வுக்காக கொடுங்க. என்ன? ஆனா ஜகாத்து, ஃபித்ர், சதகா இத காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது. ஜகாத்துடைய தர்மத்தையும் பெருநாள் அன்னைக்கு ஃபித்ர் சதகா கொடுக்குறோம், அது காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது, ஜாயிஸ் இல்லை. குர்பானி இறைச்சியை கூட காஃபிர்களுக்கு கொடுக்கணும். ஆடு அறுத்து குர்பானி கொடுக்கிறோம். இப்ப அடுத்தாப்புல வருது ஹஜ்ஜி பெருநாள், இல்ல மதரஸ்ல எல்லாரும் ஆடு அறுத்து கொடுக்கறது தானே, அல்ஹம்துலில்லாஹ். அதுல காஃபிர்கள் வந்து வாசல்ல 10 பேர் நின்று அவருக்கு கொடுக்கணும். ஆனா கூலியா கொடுக்கூடாது. அவனை கூப்பிட்டு தோலை உரிப்பா, அது செய்ப்பா, இது செய்ப்பான்னு வேலை வாங்கிக்கிட்டு அதுக்கு பகரமா கூலியா கொடுக்கூடாது. சதகாவா காஃபிர்களுக்கு குர்பானி இறைச்சி கொடுக்கணும். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்கள் இவ்வளவு நல்ல நோக்கத்தோட நம்ம தர்மங்களை முஸ்லிம்களுக்குண்டே சொந்தப்படுத்திட்டா, அந்த தர்மங்களை வாங்குற ஆசையில சில காஃபிர் இஸ்லாம் ஆயிடுவானேன்னு நினைச்சா, இது ஒரு நல்ல எண்ணம் தானுங்களே, அதை அல்லாஹ் மறுப்பு கொடுத்துட்டான். உங்களால நீங்க செய்யற இந்த திட்டத்தினால, நீங்க போடுற இந்த திட்டம், இதனால பல பேர் இஸ்லாம் ஆயிடுவான்னு நினைக்கிறீங்க, இதை விட்டுருங்க. நீங்க கொடுக்கிற தர்மத்தை யாரும் பாகுபாடு இல்லாம கொடுத்துக்கிட்டே வாங்க, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஈமான கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆச்சுங்களா? அப்ப நான் இந்த எடை பேச்சுகள் எதற்காக சொன்னேன்? இப்ப நம்மளுடைய குணாதிசயங்கள்ல சில மாறுதல்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொன்னான். அப்ப மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை, மனிதர்களுக்கு நன்றி செலுத்துங்க. என்ன அவர்கள்? ஆனா உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்? இவரை எனக்கு கொடுக்க வச்சவன் அல்லாஹ் தாங்கிற ஈமான் இருக்கணும். பாருங்க, முற்கால மக்கள் ஒரு சரித்திரம் நான் ஆரம்பிச்சேன். ஒரு சூஃபி இருந்தார், அவருக்கு ஒரு குமர் இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த குமரை கரையேற்றத்துக்கு கட்டி மனம் முடிச்சு கொடுக்க அவர்கிட்ட காசு. ஆனா அந்த மனுஷனுடைய என்ன பைத்தியக்காரன் விளங்கி தமாஷ் பண்ணக்கூடாது. யாரோ என்னமோ நமக்கு என்ன இருக்கு? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, வந்து சுவால் செய்யக்கூடியவன் ஹக்கு அவன் பேர்ல இருக்கு. வலஜா அலா ஃபரஸி, அவன் கம்பீரமான குதிரையில் ஏறி வந்திருக்கிறான், வந்து பிச்சை கேட்கிறான். என்னடா 1000 ரூபாய் குதிரை வச்சிருக்க பிச்சை கேட்கிறான்னு நினைக்காது, நீ கொடுத்துருட்டாங்க. நீயே அவன் குதிரையை கணக்கு போடுற, கேட்டவனுக்கு கொடுத்து அல்லா இடத்துல நீ சவால் பெத்துக்க. அதுக்கு மேல அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறாங்கிறது நீ பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இப்ப சிலர் முட்டாளத்தனமா கொடுக்க சோம்பேறியா தான் போறான், வாங்கி தின்னு விட்டு பரதேசியா போறான், இஸ்லாத்துக்கு கேவலத்தை தேடி கொடுக்குறான். எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள், பகீர்கள், பிச்சைக்கார ஜனங்க கும்பலா அலையறாங்க, புள்ள குட்டி எல்லாத்தையும் இழுத்துட்டு அலையறாங்க, அயோக்கியத்தனத்தினால அலையறாங்க. ஷைகுல் ஹதீஸ் ஜக்கரியா மௌலானா மத்ததுல்லாஹுல் ஆலி ஹயாத்தா இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களை இன்னும் நீண்ட ஆயுள் கொடுக்கட்டும். அவங்க தங்களுடைய கிதாபில குறிப்பிடுறாங்க, அல்லாஹு தாலா இந்த 100க்கு 2ங்கிற ஜகாத் வச்சா பாருங்க கணக்கு, 40ல் 1.
அது எந்த கணக்குப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டா, அவன் கணக்கு போட்ட அந்த கணக்கு படிக்குத்தான் முஸ்லிம்களுடைய கையில பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். பொதுவாக ஏழை சீமான் எல்லாத்துக்கும் சேர்த்து சொத்து எந்த அளவுல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு கேட்டா, முஸ்லிம்களில சீமான்கள் கடமைப்பட்டவர்கள் 100% ஜகாத்து கொடுத்தால் முஸ்லிம்களில ஏழை இருக்க கூடாது, அந்த கணக்கில் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். ஷைഖுல் ஜக்கரியா மௌலானா எழுதுறாங்க. ஆனா இந்த முஸ்லிம்களில சீமான்களான அயோக்கியர்கள் ஜகாத்து கொடுக்காததுனால உமருடைய ஆட்சி இருந்தா சவுக்கால் அடிச்சு வாங்குவாங்க. வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? இப்ப இன்கம் டாக்ஸ் இல்லன்னா கம்பெனி எடுத்து பூட்டி போடுவான், ஷூட் போட்டு போடுவான், அபராதம் போடுவான். அதனால புஸ்தகத்தை சுமந்துக்கிட்டு அங்கே போற கணக்கு பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆள வேற பிடிச்சுக்கிட்டு ஆடிட்டர் போக்குவரத்து இருக்கா இல்லைங்களா? அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹு தாலாவுடைய அலுமத்து கல்வில இல்லை, அல்லாஹ்வுடைய உயர்வு இல்லை. அதனால அன்பர்களே அல்லாஹ்வை ஏமாத்த ஆரம்பிச்சுட்டோம். ஜகாத் பிரச்சனை வந்தா ரூஹுல கை வைக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் சொன்னார் வாஜில உட்கார்ந்து, ஹசரத் நீங்க தொழுகை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு இனிக்குது ஹசரத், அந்த தர்மத்தை பத்தி நீங்க ஆரம்பிச்ச உடனே என் உயிர் தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி கொடுக்கறது கையை விட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவர். அதனால உங்க வாழ்க்கையில அதிகமா அந்த தர்மத்தை பத்தி சொல்லாதீங்கன்றார் அவர். நான் சொன்ன பாவி, தர்மத்தை பத்தி சொல்லாதவன் அல்ல ரொம்ப ரொம்ப கெட்டவன் சொல்லியிருக்கிறான். வலா யஹுந்து அலா தாமில் மிஸ்கின் அராய் தல்லதி. நீங்க அதிகமா அடிக்கடி ஓதக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு அடுப்படி இருமந்தது தும்மது. நபியே ஹபீபே, மறுமை நாளை நிராகரிக்கக்கூடியவனை நீங்க பார்க்க இல்லையா? அவனுக்கு அடையாளம் சொல்லிவிட கேளுங்கட்டான்ல. அவன் யாரு? நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய சின்ன சூராத்தா. அவன் யாரு? அல்லதி யுகதிபுபித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுல் யதீமா. சில பேர் ஓதும் போது யதுல் யதீமான்னு ஓதுறாங்க. இது ரொம்ப அலட்சியம், அர்த்தம் அனர்த்தமாயிடும். ஏதால் பேசி எது, ஏதால் ஜபர் எது, ஐன்லாம் பேசி உல் எது உல் ஓதுனா யதீம்களை அழைச்சாண்டு அர்த்தமாச்சு. தா எது அழைச்சா அணைச்சாண்டு அர்த்தமாச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்? எது உல் யதீமா. தால் ஐன் பேசி துட்டு, ஐன்லாம் பேசி உல் எது உல்னு படிக்கணும், ஓதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யதீமை விரட்டுவான், யதீமானவர்களை அனாதைகளை விரட்டுவான். இது யாருக்கு அடையாளம்? மறுமையை நிராகரிக்கக்கூடிய அந்த கயவர்களுடைய அடையாளம். அடுத்த அடையாளம் என்ன? வலா யஹுது அலா தாமில் மிஸ்கின். ஏழை எளிய மக்களுக்கு உணவூட்டும்படியாக யாரையும் தூண்டவே மாட்டான்னு சொல்லிவிட்டான். அப்ப அந்த கும்பல்ல என்ன செய்ய சொல்றியா? அவரை கேட்ட நான் தர்மத்தை பத்தி சொல்ல வேணாங்கிற. தர்மத்தை பத்தி சொல்லாதவன, ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியாக உபதேசிக்காதவன, மறுமை நாளை பொய்யாக்கக்கூடிய கயவன் என்று அல்லாஹ் சொல்ற. அந்த கும்பல்ல என்ன செய்ய சொல்றான் அவன்? விளக்குச்சுங்களா? அவனுக்கு காசு மேல இருக்கிற முகப்பத்து. உன் கேடுகாலம் உனக்கு பிரியம் இல்லை, வச்சுக்கிட்டு சாவு. நல்லவா திங்காதத நார வாங்கி திம்பாண்டு நாட்டுல பழமொழி சொல்றது. எவனாச்சும் ஒருத்த வருவான், அதுக்கு எல்லாம் பங்காளி வச்சிருப்பான். பொதுவாகவே காசு பணம் இருக்குங்கிற இது எல்லாருக்காக படைக்கப்பட்டது. இப்ப சட்டப்படி ஜகாத்து கொடுக்காதனால பின்னால கம்யூனிசம் வந்துகிட்டே இருக்கு. உனக்கு மட்டுமா சொந்த நாடு, எனக்கும் சொந்தங்கிறான். என்ன இப்ப நம்ம பக்கங்கள்லாம் விவசாய சட்டத்திட்டங்கள் மாறின உடனே யார் யார்கிட்ட சாகுபடிக்கு நிலம் இருந்துச்சோ பாதி எனக்கு பாதி உனக்குங்கிறான். ஏன்? நாடு எல்லாத்துக்கும் சொந்தம், ஆண்டவன் படைச்ச பூமி எல்லாத்துக்கும் சொந்தம். எவ்வளவு நாளைக்கு நீயே இப்படி திண்டுகிட்டு நான் பட்னியா இருக்கிறது? இதெல்லாம் எதனால வருது? அந்த ஜகாத்துனால. அப்ப ஜக்கரியா மௌலானா சொல்றாங்க, ஜகாத்துடைய அமைப்பு எப்படி படைச்சிருக்கிறான் அல்லான்னு கேட்டா, சீமான்கள் கணக்குப்படி எல்லோரும் ஜகாத்து கொடுத்தால் முஸ்லிம்களிலே பட்டினியாக யாரும் இருக்க முடியாது, ஏழைகளும் இருக்க முடியாதான். அப்ப சீமான்கள் தங்களுடைய ஜகாத்தை கணக்குப்படி கொடுக்காததுனால பரதேசிகளை அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தீங்க சொன்னா, ஏன் இவங்களுக்கு எல்லாம் சாவு வரல? எங்கேயாச்சும் வேலை பார்க்க வேண்டித்தானே, எங்கேயாச்சும் வேலை பார்க்க வேண்டித்தானே. அல்லாஹ் மறந்து பேசுறது ரொம்ப நேரம். அல்லாஹ் மாத்தி பிடிச்சாங்கன்னா அவர் என்னன்னு தெரியும். அல்லாஹ் ரொம்ப குதிரத்து உள்ளவன். அந்த மாதிரி அலங்கோலமான வார்த்தைகள், மமதைகள், அல்லாஹ் மறந்த பேச்சுகள் கூடாதுன்றதுக்காக சொல்றேன். ஆனா பிச்சைக்காரர்கள் எல்லாரும் கோமாளி அல்ல. சில பேர் ரொம்ப கெட்டிக்காரன் இருப்பான். என்ன? அல்லாஹ் விளங்குற மனுஷன் இருப்பான், அல்லாஹ் கொண்டு சாதிக்கிறவன் இருப்பான். அவன் சும்மா பெயரளவுக்கு ஒரு இடத்துல கேட்பான், யதார்த்தமா அவன்கிட்ட கேட்பான். முந்தைய அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு வந்திருப்பான். யாரெல்லாம் இன்ன காரியம் ஆகணும், இன்ன சீமானுக்கு நீ காசு கொடுத்திருக்கிறப்ப அவர் இடத்துல போறேன், அவருடைய கல்பனை திருப்பி கொடு, அவர் கல்புல நீ இறக்கத்தை போடு. அல்ல என்னுடைய இந்த குமர கரையத்துற மாதிரி அவர் கல்புல அவருக்கு நன்மையை கொடுக்க நீ அவரை தேர்ந்தெடுத்துக்கல. ஏதாச்சும் அவர் ஹக்கல துவா செஞ்சிருப்பா, போயிருப்பான். விளக்குச்சுங்களா? இது சில ஏழைகள் கடைபிடிக்கக்கூடியது. முந்தி அல்லாவை பிடிச்சு அவனை கொண்டு காரியத்தை சாதிச்சு அதற்கு பிறகு ஒரு சீமானுடைய வாசல்ல போற பழக்கம் சில ஏழைகள்கிட்ட இருக்கு. யார் அது? உணர்ந்தவர்கள். இப்ப இந்த காத்தாடியே சுத்தணும். விளங்குச்சுங்களா? இத புத்திசாலி விளங்குனவன் இதனுடைய இது எப்படி இயங்குதுன்னு விளங்குனவன் என்ன செய்வான்? எந்திரிச்சு கையை எங்க வைப்பான்? மேனேஜர் சார் சுவிட்சில் கை வைப்பான்.
இப்ப நாட்டுப்புறத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டாந்து விட்டா, இந்த காத்தாடியை கொஞ்சம் சுத்துன்னு சொன்னா ஒரு களி எடுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. விளங்குச்சுங்களா? இப்ப எத்தனை நாள் வேலைக்கு வைக்கணும்? களி எடுத்துட்டு சுத்தினா, குச்சி கம்பு வச்சுட்டு சுத்தினா என்னன்னா அவனுக்கு முறை தெரியாது. அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, சுத்தணும்னா குச்சி வச்சுட்டு தானே சுத்தி ஆகணும். அப்ப அந்த மாதிரி சில ஏழைகள் இந்த பணக்காரனை சுத்துறான்னு அவனுக்கு மார்க்க ஞானம் தெரியாது, மெயின் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியாது. அல்லாஹ்வை அறிந்த ஞானிகள் ஆரிஃபின்கள் இருக்கிறாங்களே, அவங்க மெயின் சுவிட்ச் அல்லாஹ்ங்கிறது வழங்கிக்கிட்டாங்க. இந்த எல்லோருடைய கல்புகளும் அல்லாஹ்வுடைய கையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க அல்லாஹ் இடத்துல முறையிட்டுறாங்க. ஆண்டவனை இன்ன சீமான் இடத்துல போறேன், இன்ன ஹாஜத் இருக்கு, இன்ன காரியம் ஆகணும், குமர் காரியமா, அவன் கல்பை கடிசாக்கிறாது ரப்பே, நீ கொடுக்க வச்சா தான் அவன் கொடுப்பான். நீ அவனுடைய கல்பை தடுத்து, நீ தடுத்து. பொதுவாக துவா இருக்கு ஹதீஸ்ல, அருமநாயகம் துவா செய்வாங்க. எப்படி செய்வாங்க? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத, யா அல்லாஹ் உன்னுடைய கொடையை தடுக்கக்கூடியவனும் இல்லை, நீ கொடுத்து அதை யாரும் தடுக்கிற சக்தி இல்லை. வலா முஅதிய லிமா மனாதா, நீயே தடுத்து அகில உலகம் சேர்ந்து எனக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கிறவனும் இல்லை. அப்ப இஸ்லாம் ஈமான் என்ன கருத்து கொடுக்குது? கொடுக்க வச்சா அல்லாஹ் தான் கொடுக்க வைப்பான், இவன் நேரடியா கொடுக்க மாட்டான். இப்ப அந்த நாய்க்கு சோறு போட்ட தன்னை வச்சுக்கிறான், நான் கொடுத்தேன், நான் நாய்க்கு எலும்பு போட்டேன், அது என்ன சொல்லுது? வாழ அப்பவே ஆட்டுருக்கு, அயோக்கிய பையில நீயா போட்டு, உனக்கு ரப்பு அல்ல, எனக்கு ரப்பு அல்ல, நீ ரப்பு இல்லைன்றது அப்பவே. அப்ப அந்த மாதிரி ஏழையா இருந்தா என்ன செய்வான்? இந்த ஒருவேளை சாயா கொடுத்தவனா உள்ளேயா வச்சிருப்பான்? அல்லாஹ்வுடைய அரிசி கல்பு அங்கே அல்லாஹ் வச்சிருப்பான், பணக்காரனை பிடிச்சி உள்ள வச்சிருக்க மாட்டான். நாம முஸ்லிம்களிலே பாகுபாடு இல்லாம வாசல்ல வரக்கூடியவனெல்லாம் ஆலி உலமாக்கள் வர்றாங்க, நல்லோர்கள் வர்றாங்க, சாலியர்கள் வர்றாங்க, எல்லாரையும் ஒரே பார்வையா பார்த்தோமா, உதாசீனமா பேசிப்படுறோம், அவர்களுடைய பத்வாவுக்கு மாட்டிக்கிறோம். இப்ப நான் ஒரு சூஃபியுடைய கதை சொல்றேன்னு சொல்லி மாத்திக்கிறேன். அவருக்கு ஒரு குமர் காரியம் வந்துச்சு. வந்தா பள்ளிவாசல்ல போய் தஹஜ்ஜுது தொழுதார். ராத்திரிக்கு 3 மணிக்கு கண்ணு முடிச்சு தொழுதார். தொழுது சொன்னார், அல்லாஹ் இடத்துல, ஆண்டவனே, ஒரு கண்ணியமான மனைவி தன் புருஷனை தவிர வேற ஒருத்தன் இடத்துல கேட்க மாட்டேங்கிறான், ஒரு குழந்தை தன் தகப்பனை தவிர வேற ஒருத்தன் கேட்கறது இல்லை, நான் அடிமை அல்லாஹ்வை தவிர யார்கிட்ட கேட்பேன்? அதனால என்னுடைய இந்த தேவையை ஒரு இடத்துல முறையிட்டேன். உன்னுடைய அடியார்களுக்கு நீ யாருக்கு காசு பணம் கொடுத்திருக்கிறியோ, யாருடைய கல்வியாச்சும் இறக்கத்தை போட்டு எனக்கு கொடுக்க வைட்டார். நான் போய் கேட்க மாட்டேங்கிறார் அவர். இது அவருடைய வைராக்கியம், நான் போய் கேட்கிறாப்பல் இல்லை, அவருடைய கல்வில நீ போட்டு நீ கொண்டாந்து கொடுக்க வைட்டார். அவருடைய துவாவும் கெஞ்சுதலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டான் துவாவை. கபூல் செஞ்சு அல்லாஹ் என்ன செஞ்சானா, அதே பள்ளிவாச தெருவுல 10-15 வீடுகளுக்கு அப்பால ஒரு பணக்காரன் தூங்குறான் வீட்டுல. விளங்குச்சுங்களா? அந்த பணக்காரன் கனவு காண்றான், அவன் மனாம காண்றான். எப்படி காண்றான்? பள்ளிவாசல் தெரியுது, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஆள் உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதுவும் தெரியுது. விளங்குச்சுங்களா? 3வது ஒரு ஆள் நின்று கனவு பாக்குறவர் ஒருத்தர், பள்ளிவாசல் தெரியுது, அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரையும் நல்லா தெரியுது. இது சம்பந்தம் இல்லாம ஒரு 3வது ஆள் நின்று கொண்டு என்ன சொல்றாரு, இந்த ஏழைக்கு ஒரு குமர கரையத்தனும் 500 ரூபாய் முக்கியமா தேவை, அதை நீ கொடுத்து நன்மையை கொள்ள அடிச்சுக்க அவர் தூண்டுறாரு. இவருக்கு முழிப்பு வந்துருது. முழிப்பு வந்தோட பாக்குறாரு, முழிப்பு வந்தோட பார்த்தா பள்ளிவாசல தெரியும், அது 1/2 மைலுக்கு அப்பால இருக்கு. அவர் மறுபடியும் கண்ண முடியும் படுத்துக்கிறாரு. கனவு தானே இது, கனவுல கண்டதெல்லாம் நினைவா இருக்க முடியும், தூங்கிடுறாரு. அவர் அல்லாஹ் தூங்க விடுறது இல்லை. மறுபடியும் அதே கனவு, அதே பள்ளிவாசல், அந்த ஆளு உட்கார்ந்து இருக்கு. 3வது ஆளு நின்று சொல்றாரு, இவர் குமர் காரியம் இருக்கு, 500 ரூபாய் தேவை, கொண்டு கொடுத்து நன்மையை கொள்ளடிச்சுக்க, நல்ல சான்ஸ், தவற விடாது. இந்த மாதிரி அவருக்கு 10-12 தடவை திருப்பி திருப்பி தூங்க விடாம அதே கனவை அல்லாஹ் போட்டான். இப்ப இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரே கனவு இந்த ராவெல்லாம் இப்படி வருதுன்னு சொன்னா இதுல ஏதோ மர்மம் இருக்கு, இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. இது யாரோ தனக்கு பிடிச்ச ஒரு நல்லடியார்கள் விஷயத்துல அல்லாஹ் இப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், நாம இந்த சான்ஸ் தவற விடக்கூடாது. எந்திரிச்சா மனுஷன் பையில பணத்தை அள்ளி போட்டான், அருகில் கொளுத்தான், தடி எடுத்தான், கம்பை எடுத்தான். அந்த ராத்திரில 3 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா இவன் கனவுல கண்ட அந்த உருவம் உட்கார்ந்துருக்கு. இடையில 3வது மனுஷனா நின்று சொன்னவரை காணும், யாருக்கு கொடுக்க சொல்லி காட்டப்பட்டுச்சா அந்த உருவம் உட்கார்ந்துருக்கு. இப்ப இவன் ஈமான் என்ன ஆகும்? போச்சு, அவுலியாவாக்கி விட்டான். மனுஷனுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதுங்களே, 10-12 தடவை கனவுல காட்டப்பட்ட அந்த உருவம் உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அப்புறம் அவுலியாங்கிற சந்தேகம் வரும். பூரண நம்பிக்கை அடிச்சவனுக்கு இந்த ஆளு வலியா தான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய வலி தான், இவர் நேசர் தான். அப்படி இல்லைன்னா என்ன தூங்க விடாம இப்படி ஏற்பாடு செய்வான் அல்லாஹ். சந்தோஷமா அந்த காசை கொண்டு போய் மெதுவா பக்கத்துல வச்சு, அவுலியான்னு தெரிஞ்சா ரொம்ப மரியாதை செய்வான மனுஷன். ஆனா அவுலியாடு இப்ப நம்ம நாட்டுல அவுலியாடா இப்போ மௌத்தா பண்ணதுக்கு பிறகு, கோரி கட்டினதுக்கு பிறகு, இப்ப ஹயாத்தா இருக்கிறதுல அவுலியாடு யாரு கண்ணுக்கு தெரியறது இல்லை, அவுலியாக்களை கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதுல சில முட்டாளு கேட்கிறான், அவுலியா ஹயாத்தாவுமா இருப்பாங்கன்னு கேட்கிறான். அப்ப அவன் என்ன வழங்கி இருக்கிறான், விலாயத்துனா அது செத்ததுக்கு பிறகு வருதுங்கிறான். மௌத்தா போய் ஹபர்ல போனா அவர் அவுலியாவா போயிடா இருக்கிறான். அப்படி இல்லைங்க. இப்ப நம்மளுடைய இந்த சபையில 40 முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல 40 முஸ்லிம்களுடைய ஜமாத்துல தான் ஒரு அவுலியா இருப்பார், அதுல ஒரு வலி இருப்பார்.
நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். அவுலியா அல் அவுலியா தஹத்த கபாயி, அவுலியாக்கள் என் போர்வையில் இருக்கிறாங்க, அவரை நான் மறைச்சு வச்சிருக்கிறேங்கிறான். நம்மளால விளங்க முடியறது இல்லை. அப்ப இப்ப இந்த சபையில 40 பேர் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இதுல ஒரு வழி கட்டாயம் இருக்கணும். அந்த இமாம் ஜமாத்துல 40 பேருடைய ஒரு பரக்கத்தை தேடுறாங்களே ஷாஃபி மதஹப்ல, அதுல என்னன்னு கேட்டா 40 பேர்ல அந்த நல்ல மனுஷன் ஒருத்தர் இருப்பார். அவரின் பொருட்டால் பலருடைய துவா கபூல் ஆயிடும். எல்லோருடைய தொழுகை எல்லோருடைய துவா கபூல் ஆயிடும். அதனால்தான் பெரிய ஜமாத்துல பார்த்து தொழுகணும். பரக்கத்தா மக்கள் இருக்கிறது ஹயர் ஹாசிரக்கலாம். இப்ப வலி தான் தெரிஞ்சு போச்சு. இப்ப பணம் கொடுக்க தயங்குவானா? அவுலியான்னு தெரிஞ்சு போனா ஏதா செத்து போய் ஹபர்ல இருக்கிற அவுலியா தர்காவுல கொண்டு உண்டியில கொட்டுறானே, ஹயா தரகிற அவுலியாவுக்கு ஏன் கொடுக்க மாட்டான்? கொண்டு போய் பணப்பைய மெதுவா அதை இப்ப அவுலியான்னு தெரிஞ்சா கொஞ்சம் அதபா நடப்பானே, சாதாரண சண்டை வரட்டுவான். அவுலியானா கொஞ்சம் அதபா பணி வந்துச்சு. கொண்டு போய் இப்படி பணப்பை வச்சுட்டு பின்னால் அப்படி மெதுவா உட்காந்துட்டான். அவர் தன்னுடைய திக்ரு முடிச்சு திருப்பி இப்படி பார்த்து 500 ரூபாய் சரியா இருக்காண்டார், உழுந்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன செய்வாங்க? முந்தியே அவர் வலி தாங்கிறதுக்கு ஆதாரம் 12 தடவை தூங்க விடாம கனவுல போட்டு கிளப்பி விட்டான்ல, அவுலியா தான் விளங்கிட்டான். அவர் திரும்பி பார்த்தா 500 ரூபாய் சரியா இருக்கான்னு கேட்டா இவனுக்கு சந்தேகம் எப்படி இருக்கும்? அவுலியான நிச்சயமா இருக்கும். பிடிச்சுக்கிட்டா காலில் பிடிச்சுக்கிட்டு சொன்னா, இப்ப ராத்திரி கனவுல கண்டது கனவுல சொன்னது 500 தான் ஹசரத், அதனால நான் 500 எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த 500ஓட என் சொத்து அழிஞ்சு போன, சரியா போயிடல, இன்னும் பல லட்சத்துல இருக்கு. அதனால நான் உங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனி எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்த்தம். இப்ப அவுலியான்னு தெரிஞ்சு போச்சுங்களா, இன்னுமே என்ன இருக்கு தடவை? இனிமே எப்ப தேவைப்பட்டாலும் சர்த்தம். உங்க ஹயாத்துல நீங்க கூச்சப்படாதீங்க, யோசனை செய்யாதீங்க. எந்த ராவோ பகலோ எந்த நிமிஷம் வந்து என் கதவை தட்டி கேட்டாலும் நான் உடனே தயாரா எடுத்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னானே, அகனுக்காரி மூஞ்சில திருப்பிட்டார். அட மானம் கெட்ட பயல, இந்த 500 ரூபாய்க்கு உன் வாசலுக்கு வந்தனா? அல்லாவுடைய வாசல்ல வந்தேன், அல்லா இடத்துல முறையிட்டேன், உன்னை தூங்க விடாம எழுப்பி கொண்டாந்து கொடுக்க வச்சான். நீ இல்ல கொப்பன அனுப்புவான், என்ன ஏண்டா வர சொன்னு கேட்டாராம். விளங்குதுங்களா? இப்படி ஈமான் உள்ளவன ஹயாத்தா இருப்பான், இல்லைன்னா கியாமத்து வந்துடும். இப்படி ஈமான் உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லைன்னா கியாமத்து காயமாயிடும். அதனால வர்றவனெல்லாம் கோமாளி முட்டாளன்னு விளங்கிக்கிட்டு பரிகாசம் பண்றது, கிண்டல் பண்றது, அவன் போன உடனே புறம் பேசுறது, இது இருக்குங்களே, இது சுத்த அயோக்கியத்தம். இது நாம நம்மளை கெடுத்துக்கிறோம் அர்த்தம். ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டான். வைன்னா வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். ஹாஃப்ஸா உட்கார்ந்து இருக்காங்க, பின்னால சந்தேகம் வந்தா கேட்டுங்க. வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உன்னுடைய சொத்துல உன் வாசல்ல வந்து வெட்கம் இல்லாம வெட்கமானத்தை பறி கொடுத்து பிச்சை கேட்கிறானே, அவனுக்கும் பங்கு இருக்கு. வெட்கத்தின் காரணத்தினால பட்டினி பசியாக கேட்க மாட்டோம் என்று வீடடங்கி இருக்கிறானே, அவனுடைய பங்கும் இருக்கு. கொண்டு கொடுக்கணும் நீ மரியாதையாக. ஒரு மனுஷன் வெட்கத்தினால வந்து கேட்க இல்ல, உன் மனசுக்கு நல்லா தெரியுது இந்த வீட்டுல கஷ்டம் இருக்கு, சிரமம் இருக்கு, ஒரு குமர் இருக்கு, அதனால கஷ்டப்படுறான், நாம கொண்டு போய் கொடுக்கணும். இல்ல அது கியாமத்துல அல்லாஹ் கேட்பான். அட பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாக இருக்க வயிறு புடைக்க உண்டவன் முஸ்லீம் அல்லன்னு வந்திருக்கு. என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்ப என்ன நான் சொல்லுவேன், பெத்த தாய் தகப்பன பட்டினியா போட்டு வயிறு நிறைய முழுகிற மாடெல்லாம் இருக்கு துனியாவில். அப்படி மனுஷன்லாம் இருக்கிறான். இப்ப நாம சொல்றது ஏழைகள் பிரச்சனை. பெற்ற தாய்க்கு தகப்பனு கொடுக்காம தானும் தான் பெஞ்சாலியமா உல்லாசமா திங்கிறான். நேமிச்சமா இருந்தா தானடி தனக்கு என்ன, தனக்கு மிஞ்சினால் தான தர்மம். நம்ம 2 பேருக்கு தான் சரியா போகுது. 1 கிலோ வாங்கினாலும் நம்ம 2 பேருக்கு சரியா போகுது. இதுல எங்க நம்ம தாய்க்கு கொடுக்குற தகப்பனு கொடுக்கறது என்றெல்லாம் சொல்லி சில பேர் தான் மனசை சமாதானப்படுத்திக்கிறான். ஏன்பா பாபாவை இப்படி விட்டுவிட்டு ஏன் அவர் கொடுக்கறது இல்லையா, கவனிக்கிறது இல்லையான்னு கேட்டா, தனக்கு மிஞ்சினா தானே தான தர்மம், மிஞ்சினா தானே அல்ல கொடுக்க சொன்னா, நம்ம சரியா போகுதுங்களே. ஏன் சரியா போகுது? நீ சாப்பிடுறதுல கொஞ்சம் மிச்சப்படுத்தலாமல்ல, கொஞ்சம் சுருக்கலாமல்ல, கொஞ்சம் கொடுக்கலாமல்ல, கைர ஹாசிலக்கலாம். இது நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பிரச்சனை இது அல்ல, இது இடையில வந்த பிரச்சனை. அதனால வாசல்ல பலர் வருவான். இது எங்க இருந்து கிளையா பிரிஞ்சுச்சுதா? வஷ்குருலி வலா தக்ஃபுரு. எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, என்ன எனக்கு மாறு செய்யாதீர்கள். ஏன் அப்படி கருணையோட ரப்பு சொல்லி கொடுக்கறான்னு கேட்டா, என்னுடைய குணத்தையும் தெரிஞ்சுக்கங்கன்ட்டான். என் குணம் என்ன தெரியுமா? நன்றி உள்ள அடியானுக்கு மேலும் மேலும் கொடுப்பேன். நான் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு நீ தான் கொடுத்த ரப்பே, நீ தான் கொடுத்த, உனக்கு நான் வழிபடுவேன், உனக்கு மாறு செய்ய மாட்டேன்னு எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானுக்கு நான் அதிகமா கொடுப்பேன். என்ன ஆயத் ஹப்ஸா? வலையின் ஷகர்தும் லஅஸீதன்னகும். பாத்தீங்களா, நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் அதிகமா கொடுப்பேனே தவிர உங்களுக்கு கொடுத்த சம்பத்துகளை நியாமத்துகளை நான் குறைக்க மாட்டேன். மனிதனுடைய குணம் அப்படி அல்ல. ஏன் ஹசரத், போன தடவை வந்தீங்க, போனா போதுன்னு சடார்னு எடுத்த உடனே கொடுத்தேன், அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிச்சு கறக்கிற மாட்டையே கரண்டு இங்கேயே வந்துகிட்டு இருக்கிற, விளங்குச்சுங்களா? அப்ப போன தடவையே இல்லைன்னு சொல்லியிருந்தா நீ அதோட நம்ம வாசல மறந்துருப்ப. ஒரு தடவை போனா போதுன்னு கொடுத்ததுனால அடுத்தாப்புல வருஷா வருஷம் கரெக்டா வந்து நிக்கிற. இப்படி கேட்கிறான் அவன் ஏழு. என்ன வருஷா வருஷம் யாரு வந்து நிக்கிறான்னு தெரிஞ்சா ரூஹு போயிடும், நின்றது யாருன்னு தெரிஞ்சா ரூஹு போயிடும். யாரு வந்து நிக்கிறா?
இப்ப நான் சொன்ன குழப்பமா போயிடும். மலக்கு இல்லைந்தா யாரு அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறாத்தா, பொரடிய பிடிச்சி தள்ளி உள்ள அல்லாஹ் அழைச்சுக்கிட்டு கூட வர்றானா அல்லாஹ். நான் அது கொஞ்சம் மாரிஃபா விஷயம் சொன்னா இப்ப நீங்க பலர் ஈமான குழப்பிக்க கூடும், அதனால எப்படி சுருக்கமா சொல்லிவிட்டேன். பிச்சைக்காரனே ஏழையா படைச்சுவிட்டேன், இந்த ஆனா கானா கிட்ட போ. இங்க யாரும் ஆனா கானா இருந்தா கோச்சுக்காரு, அது வேற வம்பு. எதற்கு ஏன் விலாசி என்னதுக்கு சொன்னாங்க. சரிதான், ஆனா கானா கிட்ட போ, உனக்கு 100 ரூபாய் கொடுப்பாரு வாங்கிக்க என்று அங்கே இருந்து ஒரு பெரடியில கை குடிச்சு தள்ளி விட்டுறது இல்லை, துரத்தி விட்டுறது இல்லை. அவர் ஏழையா படைச்சவர் அல்லாஹ் என்ன செஞ்சானா, உன்னை நான் ஏழையா படைச்சதுனால நீ மனசங்கடப்படாது, நீ வா, வழங்கல நான் வாங்கி தர்றேன். அதாவது சிலரை ஏழையாக்கி சில சீமான்களாக ஆக்குறது துனியா நடக்கிறது. எல்லாரும் ஜாமியா பண்ண பல்லக்கு தூக்குறது யாரு? அப்ப எல்லாரும் வேணும் இல்ல, அதுக்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றத்தாழ்வுகளை வச்சிருக்கிறான். அப்ப ஏழைக்கு அல்லாஹ் ஆதரவு என்ன சொல்றான், உன்னை நான் அழைச்சிக்கிட்டு போறப்பா சீமான் வாசலுக்கு, நான் வாங்கி தர்றேன்னு சொல்லி அழைச்சிட்டு வரானா அல்லாஹ். யார் அழைச்சிட்டு வர்றான்? அப்ப பெரடியில கை கொடுத்து கம்பால தள்ளி உள்ள இங்க தள்ளி விட்டுறேன், போய் ஏழை வீட்டுல நில்லுன்னு சொல்ல இல்லை என்ன. அரே ஆயன ஹோக்கேலாதா மால்தார் கே ஹரக்கு, அது நீங்க விளங்க முடியாத ஒரு சிம் என்ன. அல்லாஹ் கூட இருந்து கொண்டு வரான் அந்த ஏழை. அப்ப வந்து அந்த தர்மத்தை வாங்கும் போது ஏழை வாங்குறான்னு நீ நினைக்கிற, விளங்குச்சுங்களா? ஆனா குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுங்க, இன்னல்லாஹ யாஹுது ஸதகாத், உங்களுடைய தர்மங்களை அல்லாஹ் வாங்குறான்னு சொல்றான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்ம தர்மத்தை வாங்குறான்னு சொன்னா உங்களை மரியாதை செய்யறான். உன்னை எப்படியோ விடுதலை செஞ்சு நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சு பண்ணும். அதனால அந்த தர்மத்தை அல்லாஹ் வாங்கிக்கிறான், வாங்கி அந்த ஏழைக்கு கொடுக்கறானா. சரிதா, அந்த ஏழைக்கு உங்ககிட்ட வாங்கி கொடுக்கறவன் அவன் தானா நேரடியா கொடுத்துட கூடாதா? நான் சொல்ற பாயிண்ட் விளங்குதுங்களா?